ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சுவையான அட்டகாசமான என்னோட ஸ்டைலில் தேங்காய் சட்னி அண்ட் கொத்தமல்லி சட்னி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். டெய்லி இட்லி தோசைக்கு என்ன சட்னி இருக்குதுன்னு கவலைப்படுறீங்களா? அப்போ கவலை விடுங்க, இது ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான தேங்காய் சட்னி அண்ட் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இந்த சட்னி செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 இல்லைன்னா 5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இது சில பேர் காஞ்ச மிளகாய் வத்தல் மிளகாய்னு சொல்லுவாங்க. ஒரு 5 மிளகாய் எடுத்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இந்த அளவு புளி சேர்த்தா போதும். அப்போ தான் இந்த சட்னி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது போல் அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். மூடியில் பாதி தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 மூடி தேங்காய் சேர்த்தா ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது உடச்ச கல்லுன்னு சொல்லுவாங்க, பொட்டுக்கல்லுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரப்பாகவும் அரைக்காமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. அரைக்கிறதுலையும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சட்னி. ரொம்ப நைஸாக அடித்து எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் டேஸ்ட்டாக இருக்காது. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 கொத்து கருவேப்பிலையே உருவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை சட்னியில் சேர்த்துடலாம். சட்னியில் இதை சேர்த்தாச்சு. பாருங்கள், இப்போ என்னோடய ஸ்டைலில் தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கலாம். இது புளிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் சட்னிக்கு சேர்த்த மாதிரி கொஞ்சமாக புளி சேர்க்கக்கூடாது, அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ புளி சேர்த்தாச்சு. இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாவுக்கு பதிலாக வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம், அப்போவும் நல்லா தான் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பதம் அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு இப்போ 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இது உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவன தேங்காய் சேர்த்திங்கன்னா அது கூடயே கொத்தமல்லி தழை கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து ஒன்றாவே அரைச்சி எடுத்துடலாம். தனித்தனியாக அரைக்க வேண்டியதில்லை. இது கூடவே 4 நாட்டு சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவாங்க, இது 4 சேர்த்துக்கலாம். இது கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். இது வெங்காய வாசனையெல்லாம் வராது, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த கொத்தமல்லி தழை கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வெங்காய வாசனை வராமல் இருக்கும். இந்த சட்னிக்கு இதுதான் ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்துக்கணும். இவ்வளோ சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் இதில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறதுனாலும் தண்ணி கலந்துக்கலாம். இது போல் திக்காகவும் வச்சுக்கலாம். நல்லா இதை தாளித்து விட்டுக்கலாம். நீங்கள் தாளிக்காமையும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் மாற்றியாச்சு. தாளித்து விட்டுறலாம். இப்போ தாளிப்பு கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு காஞ்ச மிளகாயை நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை சட்னியில் கொட்டிடலாம். பாருங்கள், கொத்தமல்லி சட்னி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு. டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து ஒரு வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேர. நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.